11 பரிமாணங்களில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே பொதுவானது. அது என்ன தெரியுமா? அன்பு. அன்புதான் எல்லாமே. நாம் 3 பரிமாண உலகில் வாழ்கிறோம். நீளம், அகலம், உயரம். ஆனால் உண்மையில் 11 பரிமாணங்கள் இருக்கின்றன. இது கற்பனை அல்ல. இது நவீன இயற்பியலின் கண்டுபிடிப்பு. ஸ்ட்ரிங் தியரி என்ற கோட்பாடு இதை நிரூபிக்கிறது. ஆனால் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், சித்தர்கள் இதை 1000 வருடங்களுக்கு முன்பே சொன்னார்கள். 14 லோகங்கள், 7 மேல் உலகங்கள், 7 கீழ் உலகங்கள். நவீன அறிவியலும் பழங்கால ஞானமும் ஒரே உண்மையை சொல்கின்றன. இந்த வீடியோவில் பரிமாணம் என்றால் என்ன என்று தெளிவாக புரிந்து கொள்வோம். 0 11 வரை எல்லா பரிமாணங்களையும் எளிமையாக விளக்குவேன். கடைசி வரை பாருங்கள். உங்கள் சிந்தனையே மாறும். பரிமாணம் என்றால் என்ன? எளிமையாகச் சொன்னால், பரிமாணம் என்பது ஒரு திசை. நாம் அளவிடக்கூடிய ஒரு திசை. ஒவ்வொரு பரிமாணமும் ஒரு புதிய சுதந்திரத்தை தருகிறது. நகர்வதற்கான புதிய வழி. இதை புரிந்து கொள்ள ஒரு எறும்பை நினைத்து பாருங்கள். ஒரு எறும்பு மிக மெல்லிய கம்பியில் நடக்கிறது. அந்த எறும்பால் என்ன செய்ய முடியும்? முன்னால் போகலாம், பின்னால் போகலாம். அவ்வளவுதான். இடது வலது என்று போக முடியாது. மேலே கீழே என்று போக முடியாது. இது ஒரு பரிமாண உலகம். ஒரே ஒரு திசை, ஒரே ஒரு கோடு. இப்போது அந்த எறும்பை ஒரு தாளில் விடுங்கள். என்ன மாற்றம்? முன்னால் போகலாம், பின்னால் போகலாம், இடதுபுறம் போகலாம், வலதுபுறம் போகலாம். ஆனால் மேலே போக முடியுமா? முடியாது. தாள் தட்டையானது. இது 2 பரிமாண உலகம். நீளமும் அகலமும் மட்டுமே. உயரம் என்ற கருத்தே இல்லை. இப்போது அந்த எறும்பை ஒரு அறையில் விடுங்கள். இப்போது என்ன நடக்கிறது? முன்னால் பின்னால் போகலாம், இடது வலது போகலாம், மேலே கீழே ஏறலாம், இறங்கலாம். இது 3 பரிமாண உலகம். நாம் வாழும் உலகம். நீளம், அகலம், உயரம். புரிகிறதா? பரிமாணம் அதிகரிக்கும்போது சுதந்திரம் அதிகரிக்கிறது. நகர்வதற்கான வழிகள் அதிகரிக்கின்றன. ஆனால் 3 பரிமாணத்தோடு முடிந்துவிடவில்லை. 1995இல் எட்வர்ட் விட்டன் என்ற இயற்பியலாளர் ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பை அறிவித்தார். எம் தியரி என்று பெயர். இது ஸ்ட்ரிங் தியரியின் முழுமையான வடிவம். இந்த கோட்பாட்டின் கணித சமன்பாடுகள் சரியாக வேலை செய்ய என்ன தேவை தெரியுமா? 11 பரிமாணங்கள். 11 பரிமாணங்கள் இல்லாமல் கணிதம் வேலை செய்யாது. சமன்பாடுகள் தவறாகிவிடும். ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது. அந்த 8 கூடுதல் பரிமாணங்கள் எங்கே? நாம் ஏன் பார்க்க முடியவில்லை? விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், அந்த பரிமாணங்கள் கம்பாக்டிஃபைடாகி உள்ளன. அதாவது மிக மிக சிறியதாக சுருங்கி உள்ளன. எவ்வளவு சிறியது? அணுவை விட பில்லியன் மடங்கு சிறியது. எந்த கருவியாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவு சிறியது. இதை புரிந்து கொள்ள ஒரு உதாரணம். தோட்டத்தில் உள்ள குழாயை நினைத்து பாருங்கள். தூரத்தில் இருந்து பார்த்தால் அது ஒரு கோடு போல் தெரியும். ஒரு பரிமாணம். ஆனால் அருகில் போனால் என்ன தெரியும்? அதற்கு சுற்றளவு இருக்கிறது. ஒரு எறும்பு அதை சுற்றி நடக்கலாம். அந்த சுற்றளவு மறைந்த பரிமாணம். கை தூரத்திலிருந்து தெரியாது. ஆனால் இருக்கிறது. அதேபோல் கூடுதல் பரிமாணங்கள் நம் கண்களுக்கு மறைந்து உள்ளன. இப்போது எல்லா 11 பரிமாணங்களையும் சுருக்கமாக பார்ப்போம். 0 பரிமாணம். ஒரு புள்ளி. நீளமில்லை, அகலமில்லை, உயரமில்லை, நகர்வே இல்லை. பிக் பேங்க்கு முன்பு முழு பிரபஞ்சமும் ஒரே புள்ளியில் இருந்தது. இதை சிங்குலாரிட்டி என்பார்கள். ஒருமை புள்ளி. சித்தர்கள் இதை பிந்து என்றார்கள். எல்லா படைப்பின் தொடக்கப்புள்ளி. ஒரு பரிமாணம். ஒரு கோடு. நீளம் மட்டுமே. முன்னும் பின்னும் மட்டுமே நகர முடியும். நம் உடலில் 76,000 நாடிகள் உள்ளன. இவை ஒரு பரிமாண சக்தி பாதைகள். ஆற்றல் கோடுகளில் பாய்கிறது. 2 பரிமாணம். ஒரு தளம்.
நீளமும் அகலமும். ஆனால் உயரமில்லை. தட்டையான உலகம். ஸ்ரீ யந்திரம் 2 பரிமாண வடிவம். ஆனால் உயர் பரிமாணங்களின் வரைபடம். 3 பரிமாணம். வெளி. நீளம், அகலம், உயரம். நாம் வாழும் உலகம். பூலோகம் என்று சித்தர்கள் சொன்னார்கள். 4 பரிமாணம். காலம். ஐன்ஸ்டைன் சொன்னார், வெளியும் காலமும் இணைந்தவை. ஸ்பேஸ் டைம் என்று பெயர். நாம் காலத்தில் தொடர்ந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கு நிறுத்த முடியாது. ஆனால் சித்தர்கள் காலத்தை வென்றார்கள். திருமூலர் 3000 ஆண்டுகள் ஒரே உடலில் வாழ்ந்தார். 5 பரிமாணம். ஆகாசிக் பதிவுகள். இது தகவல்களின் பரிமாணம். பிரபஞ்ச நூலகம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் இங்கே பதிவாகி உள்ளது. நாடி ஜோதிடம் இந்த பதிவுகளை படிக்கிறது என்று சொல்கிறார்கள். 6 பரிமாணம். சாத்தியங்கள். எல்லா சாத்தியமான காலக்கோடுகளும் இங்கே உள்ளன. நீங்கள் எடுக்காத முடிவுகள், நடக்காத நிகழ்வுகள் எல்லாம் வேறு பிரபஞ்சங்களில் நடக்கின்றன. சித்தர்கள் 14 லோகங்களைப் பற்றி சொன்னார்கள். இவை parallel உலகங்கள். 7 பரிமாணம். அனந்தம். வேறு பிக்பேங்களிலிருந்து உருவான வேறு பிரபஞ்சங்கள். வேறு இயற்பியல் விதிகள். நம் பிரபஞ்சத்திற்கு அப்பால். 8 பரிமாணம். ஜோதி. ஒளியின் பரிமாணம். வள்ளலார் ஒளி உடலை அடைந்தார். மரணத்தின் போது உடல் மறைந்தது. ஒளியாக மாறினார். 9 பரிமாணம். நாதம். ஒலியின் பரிமாணம். ஓம் என்ற ஒலி பிரபஞ்சத்தின் ஆதி ஒலி. நாத பிரம்மம் என்றார்கள் சித்தர்கள். ஒலியே பிரபஞ்சம். 10 பரிமாணம். ஒருமை. எல்லா சாத்தியங்களும் எல்லா பிரபஞ்சங்களும் ஒரே புள்ளியில் இணைகின்றன. இரட்டை தன்மை மறைகிறது. துரியம் என்ற நிலை. 11 பரிமாணம். பிரம்மம். எல்லாவற்றிற்கும் அப்பால். உச்சமான உண்மை. சிவம் என்றார்கள் சித்தர்கள். தூய விழிப்புணர்வு. ஆனால் சிவம் என்றால் என்ன? அன்பே சிவம். எல்லா பரிமாணங்களிலும் ஒரே சக்தி ஓடுகிறது. அது அன்பு. 0 11 வரை. அன்புதான் எல்லாமே. சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் 11ஆம் பரிமாணம் பூஜ்ய பரிமாணத்தை உள்ளடக்குகிறது. முடிவு தொடக்கத்தில் இணைகிறது. வட்டம் முழுமையாகிறது. இப்போது ஒரு முக்கியமான கருத்தை புரிந்துகொள்வோம். 1884இல் எட்வின் அபட் என்பவர் ஃபிளாட்லேண்ட் என்ற புத்தகம் எழுதினார். தட்டை உலகம். அந்த கதையில் 2 பரிமாண உயிர்கள் வாழ்கின்றன. அவர்கள் தட்டையான தளத்தில் இருக்கிறார்கள். மேலே கீழே என்ற கருத்தே அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் எல்லாவற்றையும் கோடுகளாக மட்டுமே பார்க்கிறார்கள். இப்போது ஒரு 3 பரிமாண உயிரி அவர்கள் உலகத்தில் நுழைகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடக்கும்? 3 பரிமாண உயிரிக்கு 2 பரிமாண வீடுகளுக்குள் எல்லாம் தெரியும். ஏனென்றால் அவர்களுக்கு கூரை இல்லை, மேலே இருந்து பார்க்கலாம். 3 பரிமாண உயிரி திடீரென தோன்றும், திடீரென மறையும். 2 பரிமாண உயிர்களுக்கு இது மாயா ஜாலம் போல் தெரியும். 3 பரிமாண உயிரி 2 பரிமாண உயிர்களுக்கு கடவுள் போல். இப்போது நினைத்து பாருங்கள். 4 பரிமாண உயிரி நம்மை பார்த்தால் என்ன தெரியும்? நம் வீட்டுக்குள் தெரியும். நம் உடலுக்குள் தெரியும். நம் இதயம், மூளையெல்லாம் தெரியும். நாம் அவர்களை பார்க்க முடியாது. ஆனால் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். சித்தர்கள் சொன்னார்கள், தேவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். நாம் அவர்களை பார்க்க முடியாது. இது 4 பரிமாண உயிர்களின் விளக்கமாக இருக்குமா? இப்போது மிக முக்கியமான தொடர்பை பார்ப்போம். சித்தர்கள் 14 லோகங்களைப் பற்றி சொன்னார்கள். 7 மேல் உலகங்கள், 7 கீழ் உலகங்கள். ஆனால் மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், இவை பிசிக்கல் இடங்கள் அல்ல. இவை விழிப்புணர்வின் அதிர்வெண்கள். கான்ஷியஸ்னஸ் ஃப்ரீக்வன்சிஸ். ஒரே இடத்தில் பல அதிர்வெண்கள் இருக்க முடியும். வானொலி போல். ஒரே அறையில் 100 ஸ்டேஷன்கள் இருக்கின்றன.
நாம் எந்த ஃப்ரீக்வன்சியை டியூன் செய்கிறோமோ அதை கேட்கிறோம். அதேபோல் எல்லா லோகங்களும் ஒரே இடத்தில் உள்ளன, ஆனால் வேறு வேறு அதிர்வெண்களில். நம் விழிப்புணர்வு எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதோ அந்த லோகத்தை அனுபவிக்கிறோம். வள்ளலார் என்ன செய்தார்? அவர் தன் உடலின் அதிர்வெண்ணை உயர்த்தினார். 3 பரிமாணத்திலிருந்து உயர் பரிமாணத்துக்கு மாறினார். 1874இல் அவர் ஒரு சிறிய அறைக்குள் நுழைந்தார். கதவை மூடினார். சில நாட்கள் கழித்து கதவை உடைத்தார்கள். உள்ளே யாரும் இல்லை. அவர் ஒளி உடலாக மாறினார். உயர் பரிமாணத்துக்கு சென்றார். புரிகிறதா? பரிமாணங்கள் சிறை அல்ல, விழிப்புணர்வே சாவி. இது 11 பரிமாணங்கள் தொடரின் முதல் வீடியோ. வரும் வீடியோக்களில் ஒவ்வொரு பரிமாணத்தையும் விரிவாக பார்ப்போம். பூஜ்ஜிய பரிமாணம், பிக் பேங் சிங்குலாரிட்டி. எல்லாம் எப்படி தொடங்கியது? 4 பரிமாணம், காலத்தின் ரகசியம். சித்தர்கள் காலத்தை எப்படி வென்றார்கள்? 5 பரிமாணம், ஆகாசிக் பதிவுகள். நாடி ஜோதிடம் எப்படி வேலை செய்கிறது? ஒளியின் பரிமாணம். ஒளியின் பரிமாணம், ஜோதியும் நாதமும். இறுதியாக பிரம்மம், எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட உண்மை. ஒவ்வொரு வீடியோவிலும் நவீன அறிவியலும் சித்தர் ஞானமும் இணைக்கப்படும். இன்று நாம் பரிமாணம் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டோம். ஒவ்வொரு பரிமாணமும் ஒரு புதிய சுதந்திரம், ஒரு புதிய திசை. நாம் 3 பரிமாணத்தில் வாழ்கிறோம். ஆனால் 11 பரிமாணங்கள் இருக்கின்றன. சித்தர்கள் இதை 1000 வருடங்களுக்கு முன்பே அறிந்திருந்தார்கள். 14 லோகங்கள், விழிப்புணர்வின் அதிர்வெண்கள். நாம் வெறும் 3 பரிமாண உயிர்கள் அல்ல. நம் விழிப்புணர்வுக்கு எல்லை இல்லை. அன்பே எல்லா பரிமாணங்களையும் இணைக்கும் நூல். அன்பு இருக்கும் இடத்தில் எல்லையே இல்லை. பரிமாணங்களின் பயணம் இப்போது தொடங்குகிறது. நீங்கள் தயாரா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் குவாண்டம் சித்தர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மணி அடையாளத்தை அழுத்துங்கள். உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிருங்கள். இதுபோன்ற ஆழமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலில் இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் பூஜ்ஜிய பரிமாணம், பிக் பேங், ஒருமை புள்ளி. எல்லாம் எப்படி தொடங்கியது? நன்றி, வணக்கம்.